ஒரு அமைதியான மாலையில் ஒரு பழைய நூலகத்தின் உள்ளே முகில் மெதுவாக ஒரு விசித்திரமான புத்தகத்தை திறந்தான். அந்த நொடியில் புத்தகத்திலிருந்து ஒரு தங்க நிற பட்டாம்பூச்சி ஒளி வீசிக்கொண்டே வெளியே பறந்து வந்தது. அது எங்கு அமர்ந்ததோ அங்கெல்லாம் கருப்பு வெள்ளை படங்கள் மெல்ல உயிர் பெற்று அழகான வண்ணங்களாக மாறின. முகில் கண்களை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க, திடீரென அந்த பட்டாம்பூச்சி அவனது தோளில் மெதுவாக அமர்ந்தது. அடுத்த நொடியே ஷ்! முகில் ஒரு மாயக்காட்டிற்குள் நின்றான். அங்கு மரங்கள் இனிய பாடல் பாடின. மேகங்கள் இனிப்பு மிட்டாய்கள் போல் மிதந்தன. இது கனவா இல்லை நிஜமா என்று அவன் யோசிப்பதற்குள் அவனது கையில் இருந்த புத்தகம் தானாகவே மெதுவாக மூடிக்கொண்டது. மாயம் மறைந்தது. காடு மறைந்தது. ஆனால் முகிலின் கையில் ஒரு சிறிய தங்க நிற சிறகு மட்டும் ஒளிர்ந்தபடி மிஞ்சியது. அது சொன்னது ஒன்றே: மாயம் நம்பும் குழந்தைகளின் இதயத்தில் எப்போதும் உயிரோடுதான் இருக்கும்.